அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மலைக்காற்று என் உயிரானது இறுதி பாகம். நீண்ட நாட்களுக்கு பிறகு அருண்மொழி இரவு உணவுக்கு டைனிங் டேபிளுக்கு வந்தான். பர்வதவர்த்தினி அம்மாவுக்கு 8 மணிக்கெல்லாம் இரவு உணவை முடித்து கொண்டு படுத்து விடுவது வழக்கம். சில ஆண்டுகள் அவன் வெளிநாட்டில் இருந்தான். கடந்த 1 வருடமாக அவன் இங்கு இருந்தாலும் இரவு 8 மணிக்கு மேல்தான் வீட்டுக்கு வருவான். வழக்கம் போல பர்வதவர்த்தினி அம்மா 7:30 மணிக்கெல்லாம் டைனிங் டேபிளுக்கு வதனா மற்றும் பாட்டி சத்தியவதியுடன் வந்துவிட்டார். சரியாக அதே நேரத்துக்கு வந்த அருண்மொழியை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டாலும் அவர் மனம் மகிழ்ச்சியில் மூழ்கியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு மன நிம்மதியுடன் நிறைவுடன் அவர்களுடன் சேர்ந்து இரவு உணவை முடித்தார். வதனா இதுவரை தென்னிந்தியா பக்கம் வந்ததில்லை. அதனால் நாளை அவளை கோவைக்கு அழைத்துச் செல் பாட்டி சொல்ல சற்று யோசித்தாலும் ஒத்துக்கொண்டான் அருண்மொழி. காலை 7 மணிக்கு இருவரும் காரில் கிளம்பி 8:30 மணிக்கெல்லாம் கோவை வந்துவிட்டனர். கோவையின் அடையாளமான அன்னபூர்ணாவில் சாம்பார் இட்லி சாப்பிட்டு ரோஸ் மில்க் குடித்தனர். அவளுடைய இருப்பிடத்தில் நிறைய முறை ரோஸ் மில்க் குடித்திருந்தாலும் இதன் சுவை அபாரமாக இருந்தது. அதன் பிறகு இருவரும் புரூக்ஃபீல்டு மாலுக்கு சென்றனர். அங்கு உடைகளுக்கு மேக்கப் பொருட்களுக்கு என்று ஏகப்பட்ட கடைகள் இருந்தன. சற்று நேரம் அங்கிருந்த கடைகளை சுற்றி பார்த்தாள் வதனா. கடைசியாக ஒரு கைவினை பொருள் கடையில் ஒரு அழகிய யானை பொம்மை வாங்கினாள். பணம் கொடுக்க முன்வந்த அருண்மொழியிடம் சிரிப்புடன் மறுத்துவிட்டு தானே அதற்கு பணத்தை கொடுத்தாள். அதன் பிறகு பல வண்ண பூ டிசைன் உள்ள ஒரு புடவையை வாங்கினாள் வதனா. அருண்மொழி சற்று ஆச்சரியத்துடன் பார்க்க, இது எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கு, அவளும் தமிழ்நாட்டுல இருந்துதான் வந்திருக்கா. அந்த காலத்துல KR விஜயா இது போல முழுவதும் பூ போட்ட புடவைய கட்டிக்கொண்டு ஒற்றை முந்தானையை காற்றில் பறக்க விட்டபடி நடக்கும் அழகுக்கு ஈடு இணையே இல்லை என்று சொல்வாள். அவள் அடிக்கடி டிவியில் என்னிடம் காட்டும் அந்த சேலை இது போலத்தான் இருக்கும் என்று சொன்னவள், கிளம்பலாமா என்று கேட்டாள் அருண்மொழியிடம். அந்த யானை பொம்மை யாருக்காக வதனா? அது என்னுடைய தம்பிக்கு. அவன் நிறைய யானை பொம்மைகள் வைத்திருக்கிறான். அவனுடைய கலெக்ஷன்ல இது போன்ற ஒன்று இல்லை. சரி, உங்களுக்கு எதுவும் வாங்கவில்லையா? மன்னித்து கொள்ளுங்கள், என்னிடம் ஏற்கனவே தேவையான பொருட்கள் இருக்கின்றது. தேவையில்லாமல் பொருட்களை வாங்கும் பழக்கம் எனக்கு கிடையாது. இருவரும் கிளம்பினார்கள். கடைவீதிக்கு வந்தபோது நிறைய கடைகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பெர்ஃப்யூம், மேக்கப் ஐட்டங்கள் என்று ஏராளமாக விற்று கொண்டிருந்தார்கள். அருண்மொழி அந்த கடைகளுக்கு அவளை அழைத்துச் சென்றான். சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்த வதனா ஒரே ஒரு சென்ட் பாட்டிலை மட்டும் வாங்கி கொண்டாள். வியப்புடன் பார்த்தவனிடம், இங்கு இருக்கும் அனைத்தும் வெளிநாட்டு பொருட்கள் இல்லை. அந்த லேபிள்கள் ஒட்டப்பட்டு இருக்கிறதே தவிர இவைகள் போலி. வேலைக்கார பெண்ணுக்கு இதுதான். அவளுக்கு வெளிநாட்டு பெர்ஃப்யூம் ஒத்து வராது. ரூம் ஸ்ப்ரேயர் போல சென்ட் அடிக்க வேண்டும் என்று சொல்வாள். அவளுக்கு இதுதான் சரியாக இருக்கும். அருண்மொழிக்கு வியப்பாக இருந்தது. அடேங்கப்பா, இந்த பெண் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு ஆழமாக ஊடுருவி பார்க்கிறாள். யாருக்கு எது சரியாக இருக்கும் என்று துல்லியமாக கணக்கிடுகிறாளே. பிரமிப்புடன் வதனாவை பார்த்து கொண்டிருக்கும் போது மனதுக்குள் நிதிஷா வந்தாள். அருண்மொழி அவளுடன் சில முறை ஷாப்பிங் மால், இந்த கடைத்தெரு என்று வந்திருக்கிறான். ஷாப்பிங் மாலில் இருக்கும் அத்தனை கடைகளிலும் எதையாவது வாங்கி வருவாள். அதே போல இந்த கடைகளிலும் காரில் வைக்க முடியாத அளவுக்கு லிப்ஸ்டிக், கிரீம், ஃபவுண்டேஷன் என ஏகப்பட்டது வாங்கியிருந்தாள். பின்பு 2 நாள் கழித்து இவன் அவள் வீட்டுக்கு போன போது, அருண், நாம வாங்கி வந்த மேக்கப் ஐட்டம் அத்தனையும் டூப்ளிகேட், ஒன்னு கூட நல்லா இல்ல என்று அனைத்தையும் தூக்கி குப்பையில் போட்டாள். இந்த மேக்கப் ஐட்டங்களுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொடுத்தான் அருண்மொழி. அதே மாதிரிதான் உடைகள் விஷயத்திலும். நிறைய உடைகளை போடாமல் அப்படியே ஒதுக்கி விடுவாள். கடையில் பார்க்கும்போது நன்றாக இருந்தது, இங்கு வந்து பார்த்தால் டிசைன் நல்லா இல்லை, எனக்கு பொருந்தவில்லை என்று தயக்கமின்றி சொல்வாள். உணவு ஆர்டர் செய்வதிலும் அப்படித்தான். ஏதோ இன்றோடு உலகம் அழிய போகிறது என்ற பாணியில் ஹோட்டலில் இருக்கும் அத்தனை உணவு வகைகளையும் ஆர்டர் செய்வாள். நிறைய வேஸ்ட் ஆகும். அருண்மொழிக்கு பணம் எவ்வளவு செலவு செய்வதிலும் தயக்கம் இல்லை. ஆனால் உணவுப் பொருளை வீண் செய்வது அவனுக்கு பிடிக்காது. சின்ன வயதிலிருந்து பாட்டி அவனிடம் பல முறை கூறியிருக்கிறார்.
நாம் வீணாக செலவு செய்யும் பணம் நமக்கு இழப்பாக இருந்தாலும் இன்னொருவருக்கு வரவாக இருக்கும். ஆனால் நாம் குப்பையில் போடும் உணவு குப்பையாகத்தான் போகும். உணவை வீணடிக்கும் உரிமை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை என்று சொல்வார். பல முறை அவளிடம் அருண் இதை பற்றி சொன்ன போதும், வாட் டு டு அருண், ஐ டோன்ட் லைக் தட் என்பாள். கொஞ்சம் குரலில் கண்களை படபடவென்று அடித்து அவள் பரிதாபமாக சொல்லும் போது சரி என்று விட்டுவிடத்தான் தோன்றும் அருணுக்கு. ஆனால் இந்த பெண் எல்லாவற்றிலும் நேர்மாறாக இருக்கிறாள். உடை பொருட்கள் விஷயத்தில் மட்டுமல்ல, உணவிலும் மிக கவனமாக இருக்கிறாள். எத்தனை ஐட்டங்கள் இருந்தாலும் தேவைக்கு மேல் எதையும் ஆர்டர் செய்வதில்லை. அப்படி வாங்கியதிலும் எதையும் வேஸ்ட் செய்யவும் இல்லை. கிட்டத்தட்ட எல்லா விஷயத்திலும் தன் பாட்டியைப் போலவே என்று எண்ணினான். பர்வதவர்த்தினி அம்மாவும் அப்படித்தான். தேவைக்கு மேல் எதையும் வாங்க மாட்டார். ஆனால் ஒருவருக்கு கொடுப்பதில் எந்த குறையும் இன்றி கொடுப்பார். அதுவும் அவர்களின் தேவை அறிந்து கொடுப்பார். இருவரும் பேசிக்கொண்டே அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. கிளம்பலாம் என்று முடிவு செய்த போது நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. அருண்மொழிக்கு பாட்டியிடமிருந்து அழைப்பு வந்தது. கிளம்பி விட்டீர்களா அருண் என்று கேட்ட பாட்டியிடம், இன்னும் இல்லை பாட்டி, கிளம்ப போகிறோம் என்றான் அருண். அருண், இப்போது குன்னூர் வழியாக வர முடியாது. மதியத்தில் இருந்து பெய்த கனமழையால் குன்னூர் தாண்டியதும் மண் சரிந்து மண் ரோட்டில் விழுந்து கிடக்கிறது. கோத்தகிரி பாதையிலும் சில இடங்களில் மண் சரிந்து இருக்கிறது. அதனால் இந்த இரவு நேரத்தில் வர வேண்டாம், அங்கேயே தங்கி இருந்துவிட்டு நாளைக்கு வாருங்கள் என்று பாட்டி சொல்ல அருண்மொழிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தான் மட்டும் என்றால் நண்பர்கள் வீட்டுக்கோ அல்லது ஹோட்டலுக்கோ சென்று தங்கிக் கொள்ளலாம். இந்த பெண்ணுடன் சென்றால் நண்பர்கள் கேள்வி கேட்டு துளைத்து விடுவார்கள். வெளியே தங்கிக் கொள்ள இந்த பெண் சம்மதிப்பாளா என்று தெரியவில்லை. தயங்கி தயங்கி அவளிடம் சொன்ன போது, பரவாயில்லை, என்ன செய்வது, போக முடியாத நிலையில் இந்த இரவு நேரத்தில் அங்கே இங்கே என்று அலைவதை விட ஒரு இடத்தில் பாதுகாப்பாக இருப்பது நல்லதுதானே என்றாள் வதனா. வேலை விஷயமாக கோவை வந்தபோது அவன் ரேடிசன் ப்ளூவில் தங்கியிருக்கிறான். இப்போதும் அங்கேயே செல்ல முடிவெடுத்தவன் நேராக வதனாவை அழைத்து கொண்டு அங்கே சென்றான். ஆளுக்கு ஒரு அறை என்று அவன் புக் செய்ய முயன்ற போது வதனா தடுத்து விட்டாள். ஹோட்டலில் தனியாக தங்குவது அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும் என்று தோன்றவில்லை. இருவரும் ஒரே அறையில் தங்கிக் கொள்ளலாம் என்று அவள் சொன்ன போது அவனுக்கு சற்று வியப்பாக இருந்தது. இரவு உணவை அறைக்கே வரவழைத்து சாப்பிட்டார்கள். அருண், நீங்க கட்டிலில் படுத்துக் கொள்ளுங்கள், நான் சோஃபாவில் படுத்துக் கொள்கிறேன் என்ற வதனா அமைதியாக சென்று சோஃபாவில் தூங்க ஆரம்பித்தாள். அவள் தூங்குவதை கண்ட அருணுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வெளியே இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவள் எப்படி எந்த சலனமும் இல்லாமல் இவ்வளவு அமைதியாக தூங்குகிறாளே? சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அருண் வந்தபோது நானும் வருவேன் என்று பிடிவாதம் பிடித்து உடன் வந்தாள் நிதிஷா. அப்போது கட்டிலில் படுத்துக்கொள், நான் சோஃபாவில் படுத்துக்கொள்கிறேன் என்று அவன் சொன்னதை அவள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. நோ நோ, ஐ எம் வெரி மச் அஃப்ரைட் டு பி அலோன், வி போத் ஸ்லீப் டுகெதர் என்று அவனை தூங்க விடாமல் தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள். அன்றைய இரவு அருணுக்கு எப்போதடா விடியும் என்று இருந்தது. மனதில் ஓடிய எண்ணங்களுடன் மொபைலை பார்த்து கொண்டிருந்தவன் தன்னையும் அறியாமல் தூங்கி போயிருந்தான். காலையில் அவனுக்கு முன்பே எழுந்து முகம் கழுவி பிரஷ் செய்து தயாராக உட்கார்ந்திருந்தாள் வதனா. அருண் எழுந்ததும் குட் மார்னிங் அருண் என்றவள், மழை சுத்தமாக விட்டுவிட்டது, பாதை சரியாகிவிட்டதா என்று கேளுங்கள், சரியாகிவிட்டது என்றால் புறப்படலாமே என்றாள். அருண் பாட்டிக்கு போன் செய்ய, கோத்தகிரி ரோடு சரியாகிவிட்டது அருண், அதனால் அந்த வழியே வந்துவிடுங்கள் என்றார் அவர். வானுயர்ந்த மரங்கள், வண்ண வண்ண மலர்கள், அடுக்கடுக்காய் வீடுகள், கண் கொட்டாமல் ரசித்து கொண்டே வந்தாள் வதனா. வீட்டை அடையும் முன்பே நிதிஷாவிடமிருந்து போன் வந்தது அருணுக்கு. வதனாவை வீட்டில் இறக்கிவிட்டு அப்படியே நிதிஷாவை பார்க்க போனான் அருண். உள்ளிருந்து புரியாத ஏதோ சத்தம் வந்து கொண்டிருந்தது. திறந்திருந்த கதவு வழியாக உள்ளே வந்த அருணை பார்த்ததும் 2 கைகளையும் விரித்து அவனை கட்டிக்கொள்ள ஓடி வந்தாள் நிதிஷா. அவளுடைய முகத்தில் இருந்த சிரிப்பு செயற்கையாக இருப்பதாக தோன்றியது அவனுக்கு. அவளுடைய கைகள் 2ஐயும் தன் கைகளால் பிடித்து அவளை உள்ளே நடத்தி சென்ற அருண் உள்ளிருந்து வந்த சீனனை பார்த்து சிநேகமாய் புன்னகைத்தான். ஆனால் எப்போதும் போல அவன் முகத்தில் புன்னகை இல்லை. கோபத்தில் சிவந்த முகமும் கடுகடுப்புமாக சட்டென்று வெளியேறினான் அந்த சப்பை மூக்கன்.
அருணுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாகி போய்விட்டது. கலங்கி இருந்த நிதிஷாவின் விழிகளை பார்த்து, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் அருண். அருண், நம்முடைய கல்யாணம் எப்போன்னு அங்கிள் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னா அவரு சீனா போகணும்னு விரும்புறார். நிதிஷா சொல்ல, பாட்டியிடம் இதை பற்றி எப்படி பேசுவது? தானே இன்னும் திருமணம் செய்து கொள்ளும் முடிவுக்கு வரவில்லையே என்று எண்ணங்கள் ஓடியது அருண் மனதில். அருண், அங்கிள் சொல்றதும் சரிதான். எனக்காக அவர் இங்கேயே இருக்கிறது எனக்கும் கஷ்டமா இருக்கு. அவருக்கு சீனா தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறார். நீங்க பாட்டிக்கிட்ட உடனே பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்றாள் நிதிஷா. ஓகே, நான் பாட்டிக்கிட்ட சீக்கிரமே பேசுறேன் என்ற அருணிடம், நோ அருண், இன்னைக்கே பேசிடுங்க. பாட்டி ஒத்துக்கலைன்னா உடனே நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்றாள். அருணுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நிறைய உறவுகள் இருந்தாலும் அவனுடைய ஒரே உறவு பாட்டிதான். அப்படி இருக்க அவளை மீறி எப்படி திருமணம் செய்து கொள்வது? நிதிஷாவை அவனுக்கு பிடிக்கும். ஆனால் அது காதலா இல்லை ஒரு வெளிநாட்டு பெண் என்பதால் வந்த அனுதாபமா என்று இதுவரை அவனால் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியவில்லை. கொஞ்ச நாள் போகட்டும் நிதிஷா, வெளியில் நிறைய கடன் இருக்கிறது. இப்போதுதான் பிசினஸ் விஷயங்களை நான் பார்த்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். இந்த நிலையில் திருமணம் என்பது சரியாக இருக்காது. ஒரு 6 மாதமாவது போகட்டும் என்று சொல்ல, கண்களில் திடீரென்று தோன்றிய கண்ணீருடன் விலகி போய் அழ ஆரம்பித்தாள் நிதிஷா. இவன் கார் கிளம்பிய சமயம் சீனன் யாருடனோ சட்டென்று அந்த வீட்டின் ஒரு பகுதியில் மறைவது போல தோன்றியது அருணுக்கு. ஒருவேளை பிரமையாக இருக்குமோ? நிதிஷாவுடன் இருக்கும் சீனன் அவளுடைய தாய்மாமன். அவளுடைய அம்மாவின் இறப்பை விசாரிக்க வந்தவன் அக்கா மகள் தனியாக இருப்பதால் அவளுக்கு துணையாக இங்கேயே தங்கிவிட்டான். இப்போது நிதிஷாவுக்கு திருமணம் முடிந்துவிட்டால் அவன் சீனா செல்ல விரும்புகிறான். இதெல்லாம் நிதிஷா தான் அருணிடம் சொல்லி இருந்தாள். 2 நாட்கள் அதன் போக்கில் போய்கொண்டிருந்தது. அன்று காலை 11 மணிக்கு தேயிலை உற்பத்தியாளர்கள் சங்க உப தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அருணையும் அவன் பாட்டியையும் பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அருணின் அப்பாவிற்கு பிறகு தேயிலை உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் பதவி அப்படியே இருக்கிறது. அவர்கள் பர்வதவர்த்தினி அம்மாவை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சொல்ல அவர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இப்போது அருண் வெளிநாட்டில் இருந்து வந்து 1 வருடமாக போகிறது. அதனால் அந்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பல வருடங்களாக கூட்டப்படாத வர்த்தக சபை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் வந்திருந்தனர். அருண் எவ்வளவோ மறுத்தும் அடுத்த வாரத்தில் அந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மிகவும் வற்புறுத்தினர். அருண் யோசனையில் இருக்க பாட்டி சரி என்று ஒத்துக்கொண்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு டீ உற்பத்தியாளர் வர்த்தக சபை கூட்டம் நடைபெறுவதால் வெளியூரில் இருந்த எஸ்டேட் ஓனர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். கிட்டத்தட்ட அது ஒரு திருவிழா போல தயாராகி கொண்டிருந்தது. நிதிஷாவின் மாமா ஷியான்ஜு ஒரு எஸ்டேட்டின் மேனேஜராக இருந்தான். அவனுடைய முதலாளிக்கு பதிலாக அவனும் நிதிஷாவும் மீட்டிங்கில் கலந்து கொள்வதாக முடிவு செய்திருந்தனர். நான் எதற்கு பாட்டி என்று வதனா கேட்க, உன்னுடைய அப்பாவை இங்கிருக்கும் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். ஆகவே நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நீயும் பாட்டியும் கூட கண்டிப்பாக வர வேண்டும். அங்கு பெரும் எஸ்டேட் முதலாளிகள் அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் வருவார்கள். மிக பெரும் விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் அருண் தலைமை பொறுப்பை ஏற்க இருப்பதால் நாம் அனைவரும் கண்டிப்பாக போக வேண்டும். அதற்கேற்றவாறு நாளை மாலை தயாராகி கொள்வதனா என்ற அன்பு கட்டளையிட்டார் பர்வதவர்தினி அம்மா. இதற்கு மேல் மறுத்தால் நன்றாக இருக்காது என்று மதிவதனாவும் அடுத்த நாள் நிகழ்ச்சிக்கு செல்ல முடிவெடுத்தாள். பாட்டி சொன்னதை வைத்து அந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வருவார்கள் என்பதால் அதற்கேற்றவாறு உடை அணிந்து கொள்வது என்று முடிவெடுத்தாள் வதனா. இள ரோஸ் நிறத்தில் இருந்த புடவையும் அதற்கு ஜாக்கெட் மேட்சாக நகைகள் என்று தயாராக எடுத்து வைத்தாள் வதனா. அருண் சற்று முன்னமே கிளம்பி போயிருக்க பர்வதவர்த்தினி அம்மா, பாட்டி சத்யவதி, வதனா மூவரும் காரில் சென்று இறங்கினர். அங்கிருந்த எல்லோருக்கும் பர்வதவர்த்தினி அம்மாவை நன்றாக தெரிந்திருந்தது. மிகவும் மரியாதையுடனும் பாசத்துடனும் வந்து பேசியவர்கள் வதனாவையும் பாட்டியையும் பற்றி மறக்காமல் விசாரித்தார்கள். வரவேற்பை ஏற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்தனர் மூவரும். அங்கே நிறைய பெண்களும் ஆண்களும் உயர் ரக உடையும் நகைக்கடை பொம்மை போலவும் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள்.
அருண்மொழி எங்கே என்று கண்களால் தேடினாள் வதனா. ஒரு இடத்தில் ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஒருவேளை அங்கு இருப்பானோ என்று எண்ணிய வதனா அங்கே பார்த்தபோது பிரமிப்பின் உச்சத்துக்கே போய்விட்டாள். அங்கு வானில் இருந்து இறங்கி வந்த நிலவாய் நிதிஷா நின்று இருந்தாள். அன்று போலவே இப்போதும் நேவி ப்ளூ வெல்வெட் கவுனில் இருந்தாள். காதில் அழகிய நீல வைரம் பதித்த தொங்கட்டான்கள் அவள் தோள் வரை நீண்டிருந்தது. கழுத்தில் அதே நீல வைரம் பதித்த ஒரு நெக்லஸ் காண்போர் கண்களை பறித்து கொண்டிருந்தது. 2 அரை நிலவுகள் அவளுடைய உடையை மீறிக்கொண்டு வர துடிப்பது போல இருந்த அவள் மார்பகங்களை அங்கிருந்த அனைத்து கண்களும் வெறியோடு பார்த்து கொண்டிருந்தது. அவள் அருகில் செல்லவும் அவளை எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆண்கள் கூட்டம் முண்டி அடித்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் அருண் இல்லை என்பதை உணர்ந்த வதனாவுக்கு நிம்மதியாக இருந்தது. சற்று நேரத்தில் அங்கிருந்தவர்கள் அனைவரும் மெல்ல பர்வதவர்த்தினி அம்மாவிடம் வந்து வணக்கத்தை தெரிவித்தனர். வதனாவிடமும் மிகவும் மரியாதையாக பேசிக்கொண்டிருந்தனர். இப்போது ஓரிருவர் மட்டுமே நிதிஷாவை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். மெல்ல அவர்களை விலக்கி கொண்டு வதனாவை நோக்கி வந்தாள் அவள். நெருங்கி வர வர அவளுக்கு மிகவும் கடுப்பாக இருந்தது. என்ன இருக்கிறது இவளிடம்? மகாராணியிடம் பேசுவது போல மரியாதையாக பேசிக்கொண்டிருக்கிறார்களே, அதுவும் அவர்கள் பார்வை அவளுடைய கண்களை தாண்டி வேறெங்கும் செல்லவில்லையே என்று எண்ணியவளுக்கு அப்போதுதான் உரைத்தது. தன்னை சுற்றி நின்ற ஆண்கள் அனைவரும் தன் கழுத்துக்கு கீழ்தான் பார்த்தார்கள் என்பது. இப்போது அங்கிருந்த பெரும்பான்மையானவர்கள் மட்டுமல்ல, உள்ளே நுழைந்து கொண்டிருந்தவர்களும் சென்று அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தனர். அருணும் இதையெல்லாம் அவ்வப்போது கவனிக்க தவறவில்லை. இந்த பெண் ஒரு மாதிரி முசுடாக இருப்பாள் என்று அதுவரை எண்ணிக்கொண்டிருந்தவன் அவள் மற்றவர்களிடம் பேசும் நேர்த்தியையும் விதத்தையும் பார்த்து அயர்ந்து போனான். பேபி பிங்க் நிறத்தில் அவள் கட்டியிருந்த சேலைக்கும் அவள் உடல் நிறத்துக்கும் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. ஒரு 5.5 அடி உயர ரோஜா பூவை போல நின்று கொண்டிருந்தாள் அவள். மற்றவர்கள் கண்ணை பறிக்கும் நகைக்கடை பொம்மை போல வந்திருப்பதை பார்த்த அவன் கண்களுக்கு அவள் உடைக்கு தகுந்த நகையும் எளிய அலங்காரமும் தனித்துவமாக தெரிந்தது. அருணுக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவருக்குமே வதனாவின் அறிவும் அழகும் ஈடு இணை இல்லாதது என்று புரிந்தது. கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டது போல நின்றிருந்த நிதிஷா கோபத்தில் கொப்பளித்து கொண்டிருந்தாள். அவளாக சென்று அந்த கூட்டத்தின் அருகில் நின்ற போதும் அவளை ஒரு பார்வை பார்த்தவர்கள் அதற்கு மேல் பொருட்படுத்தவில்லை. மிகவும் அவமானமாக உணர்ந்த நிதிஷா அருணை பார்த்தாள். தன் வயதை ஒத்த சிலருடன் பேசிக்கொண்டிருந்த அருணும் அவ்வப்போது வதனாவையே பார்த்து கொண்டிருப்பதை குரோதத்துடன் கவனித்தாள் நிதிஷா. அவளுக்கு அங்கு இருக்கவே பிடிக்கவில்லை. இருந்தாலும் பாதையில் போவது அவ்வளவு நாகரீகமாக இருக்காது. அதிலும் அருண் தன்னை பற்றி தவறாக எதுவும் நினைத்துவிடக் கூடாது என்று சமாளித்து கொண்டு அங்கேயே இருந்தாள். கூட்டத்தில் அருண் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அவனும் அதை ஒத்துக்கொள்ளவே அதற்கான வேலைகளை சிலர் பார்த்தனர். சற்று நேரத்தில் விருந்து ஆரம்பமானது. பல நாட்டு உணவுகளுடன் ஊட்டியின் பாரம்பரிய உணவுகளும் பரிமாறப்பட்டது. பஃபே சிஸ்டம் தான். கையில் ஒரு தட்டை ஏந்தியபடி அன்ன நடை நடந்து வதனாவின் அருகில் வந்தாள் நிதிஷா. அவளை பார்த்து சிநேகமாய் புன்னகைத்து வதனாவிடம், உங்களுக்கு இங்கு இருப்பவர்கள் நல்ல பழக்கமோ? எல்லோரும் உங்களிடம் தேடி வந்து பேசுகிறார்களே என்று கேட்டாள் நிதிஷா. எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் என் அப்பாவுக்கு இவர்களுக்கு நல்ல பழக்கம். அந்த நட்பில்தான் என்னிடம் வந்து பேசினார்கள், விசாரித்தார்கள் என்று உண்மையை சொன்னாள் வதனா. சற்று நேரம் அவளுடன் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த நிதிஷா, எனக்கு என்று இங்கு பெரிதாக யாரும் நெருங்கிய தோழிகள் இல்லை. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல தோழி கிடைத்து விட்டதாகவே தோன்றுகிறது. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நாம் இருவரும் சேர்ந்து பேசலாமா? விரைவில் எனக்கும் அருணுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது. அதன் பிறகு அருணை தவிர யாரிடமும் பேச எனக்கு நேரமும் இருக்காது. அதற்கு முன் கொஞ்ச நாட்களாவது அருணுக்கும் எனக்கும் இருக்கும் உறவை பற்றியும் வேறு பல ரகசியங்களை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். அதற்கு உங்களை விட சிறந்த தோழி எனக்கு கிடைக்க மாட்டார்கள். என்னுடைய நட்பை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று தலையை சாய்த்து கெஞ்சலாக கேட்டாள் நிதிஷா. சரி என்று அவளுடைய நட்பை ஏற்றுக்கொண்டாள் வதனா. அடுத்த நாள் நிதிஷாவே வந்து வதனாவை வெளியே அழைத்து சென்றாள். அங்கிருந்த மிக பெரும் புல்வெளியில் இருவரும் அமர்ந்து
வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அடுத்து வந்த ஒரு வாரமும் இருவரும் மிகவும் நெருங்கிய தோழிகளாகிவிட்டனர். பர்வதவர்த்தினி அம்மாவுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர் தடை ஏதும் சொல்லவில்லை. புல்வெளியில் நடப்பது, ஓடையில் கால்களை நனைத்து கொண்டு கூழாங்கற்களை பொறுக்கி நீருக்குள் போடுவது என்று நாட்கள் மிக இனிமையாக போய்கொண்டிருந்தது. அன்று இருவரும் கிளம்பும் போது, உங்களிடம் நான் அருணை பற்றிய சில ரகசியங்களை சொல்ல வேண்டும். நாளை நாம் சந்திப்போமா என்று கேட்டாள் நிதிஷா. அருணை பற்றிய ரகசியங்கள்? அதை ஏன் இவள் நம்மிடம் சொல்ல வேண்டும்? வதனாவின் மனதில் தோன்றினாலும் ஏதோ ஒரு ஆர்வம் அவளை ஒத்துக்கொள்ள வைத்தது. நாளை உங்களை மிக அழகான ஒரு இடத்துக்கு அழைத்து போகிறேன் வதனா. அந்த இடத்தை பார்த்தால் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். யார் கூப்பிட்டாலும் நீங்கள் அந்த இடத்தை விட்டு வரவே மாட்டீர்கள். ஏன், நீங்களே விரும்பினால் கூட அங்கிருந்து வர முடியாது. அவ்வளவு அருமையான இடம். நிதிஷா சொல்லிக்கொண்டே போக வதனாவுக்கு ஆர்வம் மேலிட்டது. எங்கே என்று அவள் பல முறை கேட்டதும், அருணின் தோட்டத்தின் வழியே பாயும் அருவிக்கு செல்ல இன்னொரு வழி இருக்கிறது. அந்த அருவியின் அருகில் சென்று பார்க்கும் அளவிற்கு பாதுகாப்பாக தடுப்புகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் தைரியமாக அதை நாம் ரசிக்கலாம். அப்படி ஒரு அழகை இதுவரை நீங்கள் கண்டிருக்கவே மாட்டீர்கள். நாம் அங்கே போய் சற்று நேரம் பேசிக்கொண்டிருக்கலாம். வருகிறீர்களா என்று கேட்டாள் நிதிஷா. அன்று அந்த அருவிக்கு செல்ல முடியாமல் காசி தாத்தா தடுத்தது நினைவுக்கு வந்தது. எப்படி இருந்தாலும் துணைக்கு இவள் வருகிறாளே, சரி வருகிறேன் ஒத்துக்கொண்டு கிளம்பினாள் வதனா. அருண் ஏதோ வேலையாக குன்னூர் வரை போயிருந்தான். மாலை 4 மணிக்கு கிளம்பிய வதனா வெளியில் மிகவும் குளிராக இருக்கவே ஒரு சால்வையுடன் நிதிஷா சொன்ன இடத்துக்கு வந்தாள். ஆனால் வெகு நேரமாகியும் நிதிஷா வந்திருக்கவில்லை. திரும்பி போகலாமா என்று யோசித்த வதனா அந்த அருவியின் அழகில் மனதை பறிகொடுத்தவளாக அங்கிருந்த ஒரு கல்லின் மேல் அமர்ந்து விட்டாள். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. சுற்றிலும் இருட்டு கவிழ்ந்து விட்டது. இதுவரை அருவியின் அழகில் தன்னை மறந்திருந்த வதனாவுக்கு இப்போது பயம் ஏற்பட ஆரம்பித்தது. திரும்பிச் செல்லும் வழியில் காட்டெருமைகள் வந்துவிட்டால் என்ன செய்வது? பயத்துடன் அமர்ந்திருந்தவளின் தோலை யாரோ தொட்டார்கள். நிதிஷாவாகத்தான் இருக்கும். ஏன் இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாள்? திரும்பிய வதனா திகைத்து போனாள். அங்கே அருண் நின்றிருந்தான். வதனாவையும் அவளுடைய விழிகளையும் பார்த்தவன் எதையும் யோசிக்காமல் அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். வதனா நின்ற இடத்திலிருந்து சற்று உயரத்தில் அவன் நின்று இருந்ததால் வதனாவின் தலை அவன் நெஞ்சில் இருந்தது. அவனுடைய இதயம் படபடவென்று துடிக்கும் சத்தம் அவளுக்கு மிக நன்றாக கேட்டது. நியாயமாக பார்த்தால் நான் தான் பயந்து போய் இருக்கிறேன். இருட்டி விட்டது. இங்கிருந்து எப்படி வீட்டுக்கு போவது என்று தெரியாமல் பயத்தில் இருப்பது என்னவோ நான் தான். ஆனால் இவன் இதயம் என்ன இவ்வளவு வேகமாக துடிக்கிறது? என்னாயிற்று இவனுக்கு? அதுவும் இல்லாமல் என்னை சற்றென்று இழுத்து அணைத்து கொண்டிருக்கிறானே, அதுவும் இவ்வளவு இறுக்கமாக. மெல்ல அவனிடம் இருந்து விடுபட முயன்றாள் வதனா. விலக முயன்ற அவளை மேலும் இறுக்கமாக அணைத்து கொண்டவன் ஏதோ பேச முயன்ற அவள் வாயில் ஒரு விரலை வைத்து தடுத்தான். சில நிமிடங்கள் கழித்து அவளை பத்திரமாக கையை பிடித்து நகர்த்தியவன் அங்கிருந்து மெதுவாக பாதைக்கு அழைத்து வந்தான். அதற்குள் காசி தாத்தாவும் மற்றும் பலரும் அங்கு ஓடி வந்திருந்தார்கள். என்ன சின்னம்மா நீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? பயந்த குரலில் கேட்டார் காசி. என்ன ஆயிற்று இவர்களுக்கு? ஏன் எல்லோரும் இப்படி பயந்து போய் இருக்கிறார்கள்? வதனா யோசித்து கொண்டிருக்க காசி தாத்தா வீட்டின் அருகில் வந்திருந்தனர் அவர்கள். மறுபடியும் ஒரு முறை அவளை இழுத்து அணைத்து கொண்டான் அருண். இப்போது அவன் உடம்பில் முன்பிருந்த நடுக்கம் சற்று குறைந்திருந்தது. காசி தாத்தா வீட்டுக்குள் வர சொல்லி கெஞ்சியும், இல்லை தாத்தா, நான் முதலில் இவளை வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். அவள் கையை விடாமலே காருக்குள் ஏற்றி நேராக வீட்டுக்கு வந்து விட்டான் அருண். வதனாவின் பாட்டியும் அருணின் பாட்டியும் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள். வீட்டுக்கு வந்தும் கூட வதனாவின் கையை விடவில்லை அருண். மெதுவாக கையை இழுக்க முயன்ற வதனா தோற்று போனாள். பின் முயற்சியை கைவிட்டு, என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு? இதமான குரலில் கேட்டாள் அவனிடம். இன்று உன்னை நல்லபடியாக பார்ப்பேனா என்ற பயம் வந்துவிட்டது. உன்னை பார்த்ததும் தான் எனக்கு உயிரே வந்தது என்று அவன் தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் சொல்ல, ஏன், என்ன பிரச்சனை என்று கேட்டாள் வதனா. எதற்காக நீ அந்த அருவிக்கு போனாய்?
ஏற்கனவே உன்னை அங்கு போகக்கூடாது என்று காசி தாத்தா சொல்லியிருந்தாரே, கோபமாக கேட்டான் அருண். நிதிஷா தான் உங்களை பற்றி ஏதோ ரகசியம் சொல்ல வேண்டும் என்று என்னை வர சொல்லி இருந்தாள். நான் போய் வெகுநேரம் ஆகியும் அவள் வரவில்லை. எனக்கு தனியாக திரும்பி வர பயமாக இருந்தது. என்ன செய்வது என்று விழித்து கொண்டிருந்த போதுதான் நல்ல வேளையாக நீங்கள் வந்தீர்கள். மிகவும் நன்றி என்றாள் வதனா. என்னுடைய சந்தேகம் சரிதான். அப்படி என்றால் உன்னைதான் அந்த அருவியில் தள்ளி கொலை செய்ய பிளான் பண்ணி இருக்கா. அதுக்காகத்தான் உன்னை அங்கே வர சொல்லி இருக்கா. நல்ல வேலை, அதுக்கு முன்னாடியே அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் உன்னை வர சொன்ன அவளால அங்கு வர முடியாமல் போச்சு. போலீஸ் மட்டும் அவளை அரெஸ்ட் பண்ணலைனா இந்நேரம் உனக்கு... வாக்கியத்தை முடுக்க முடியாமல் அவன் உடல் நடுங்க ஆரம்பித்தது. நிதிஷாவா? அவ எதுக்கு என்ன கொல்ல முயற்சி பண்ணணும்? அவளை எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? அதிர்ந்து போய் வதனா கேட்க சற்று நேரம் மௌனமாக இருந்தான் அருண். அது டீ மேனுஃபேக்சரர் சொசைட்டி மீட்டிங் நடந்ததில்ல, அதுல உன்னை பார்த்த எல்லாரும் உனக்கும் எனக்கும் சீக்கிரமா மேரேஜ் நடக்க போகுதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட நிதிஷா தான் இந்த வீட்டு மருமகளா வர போட்ட பிளான் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுங்கிற பயத்துல உன்னை என் வழியில இருந்து ரிமூவ் பண்ண முடிவு பண்ணி இருக்கா. அதுக்காக தான் அவ பிளான் பண்ணி உங்ககிட்ட பழகி அந்த அருவிக்கு வர சொல்லி இருக்கா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு நீ எதிர்பார்க்காத நேரத்துல உன்னை அருவிக்குள்ள தள்ளிட்டு சத்தம் இல்லாம கிளம்புறது தான் அவ பிளான். அதுக்காக தான் உன்னை அந்த ஆளரவம் இல்லாத இடத்துக்கு வர சொல்லி இருக்கா. நாம் இருவரும் திருமணம் என்று அவன் சொன்னது அவள் மனதுக்குள் மத்தாப்புகளை பரவ விட்டாலும் உள்ளுக்குள் பயம் ஐஸ்கட்டியாய் இறங்கியது. அருணுக்கு பயம் தெளிந்திருந்தது. அவள் பயந்து இருப்பதைக் கண்டு அவள் அருகில் அமர்ந்து அவள் தோளோடு அணைத்து கொண்டு அமர்ந்தான். அவனுடைய அணைப்பும் கதகதப்பும் அவளுக்கு மிகவும் வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் வதனா அவனிடம். அவளுடைய மாமா ஒரு சீனாக்காரன் இருக்கான். அவனும் இவளும் வண்டியில வரும்போது இவள் பையில் இருந்து ஏதோ கீழே விழுந்திருக்கிறது. அடுத்த வினாடி அங்கிருந்த போலீஸ் நாய் ஓடி போய் அந்த பொருளை எடுத்திருக்கு. சந்தேகப்பட்ட போலீஸ் அதை வாங்கி பார்க்க அது தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள். உடனே 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. விசாரணை நேரத்துல நான் கிளம்பணும், என்ன விடுங்கன்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கா நிதிஷா. போலீஸ் அவளுக்கு 2 அறை கொடுத்து விசாரிக்கும் போதுதான் உன்னை கொல்ல பிளான் பண்ணி இருப்பத சொல்லி இருக்கா. ஏற்கனவே என்னை நிதிஷா கூட 2-3 தடவை பார்த்திருந்த இன்ஸ்பெக்டர் அவசரமா கூப்பிட்டு இந்த விபரம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அவர் சொல்லி முடித்ததும் ஒருவேளை நிதிஷா கொலை பண்ண பிளான் பண்ணி இருக்க பொண்ணு நீயா இருப்பியோன்னு சந்தேகம் வந்துச்சு. உடனே வீட்டுக்கு ஓடி வந்தேன். நீ வீட்டில் இல்லை. உடனே என்னோட சந்தேகம் உறுதி ஆயிடுச்சு. அதுதான் உன்னை தேடிக்கிட்டு அருவிக்கிட்ட ஓடி வந்தேன். அவன் பேசியதிலிருந்து அவன் இன்னும் படபடப்பாகத்தான் இருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. நினைத்த போது அவளுக்கும் சற்று பயமாகத்தான் இருந்தது. நல்ல வேளையாக கடவுள் காப்பாற்றி விட்டார். அருணின் அந்த அணைப்பு நினைக்கும் போதே சிலிர்த்தது அவளுக்கு. அப்புறம் சொல்லவே கூசுகிறது. ஆனாலும் யாரிடமாவது நான் சொல்லியே ஆக வேண்டும் என்று ஆரம்பித்த அருணை புரியாமல் பார்த்தாள் வதனா. அவளுடைய மாமா என்று சொன்னாலே ஒரு சீனக்காரன். அது உண்மையில் அவளுடைய கணவன். இருவரும் சேர்ந்துதான் இந்த சட்டவிரோத செயல்களை செய்திருக்கிறார்கள். என்னை மணந்து கொண்டு இந்த வீட்டுக்கு வந்துவிட்டால் இந்த மலை முழுவதும் எங்கும் எந்த பிரச்சனையுமின்றி அவர்கள் நினைத்ததை செய்யலாம். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள நினைத்ததும். எனக்கு அவள் ஒரு அந்நிய நாட்டு பெண். அம்மா அப்பா இல்லாமல் பாவம் தனியாக இருக்கிறாளே என்ற அனுதாபம் இருந்தது. அதனால் அவளிடம் பேசி பழகினேன். ஆனால் அவளை திருமணம் செய்து கொள்வதை பற்றி நான் இதுவரை யோசிக்கவில்லை. அவளோடு நான் சாதாரணமாக பழகுவதற்கே பாட்டி மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் இப்போது அவளிடம் பழகியதை நினைத்து எனக்கு என் மேலேயே மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. கலக்கத்துடன் சொன்னான் அருண். சட்டென்று அவனுடைய வாயில் தன் விரல்களை வைத்து அவன் பேச்சை நிறுத்தினாள் வதனா. இதை பற்றி நினைத்து உங்களை தாழ்வுபடுத்தி கொள்ள வேண்டாம். ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்து விடுங்கள். வதனா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்த சத்தியவதியும் பர்வதவர்த்தினியும் ஒன்றாக உட்கார்ந்திருந்த இவர்களை பார்த்து வியந்து போனார்கள். அதற்கடுத்த நாள் நிதிஷாவையும் அவளுடைய மாமாவையும் சர்வதேச குற்றவாளிகள் என்று காவல்துறை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து சென்று விட்டது. அடுத்து வந்த 1 வாரம் அருண் தான் எவ்வளவு பெரிய படுகொலியில் விழ இருந்தோம்
என்ற கலக்கத்துடனேயே இருந்தான். அறையை விட்டு அவன் வெளியே வரவே இல்லை. அவ்வப்போது வதனாதான் உணவு எடுத்துச் சென்று அவனை சாப்பிட வைத்து தேற்றினாள். அடுத்து வந்த வாரத்தில் வதனாவும் பாட்டி சத்தியவதியும் கோவையிலிருந்து ட்ரெயினில் புனே கிளம்பினர். அவர்களை ட்ரெயின் ஏற்றிவிட வந்த அருண் ஒரே படபடப்பாக இருந்தான். வதனாவிடம் ஏதோ சொல்ல வருவதும் தயங்குவதுமாக இருந்தான். வதனாவும் அவன் தன்னிடம் சொல்லப்போவதை கேட்க ஆவலுடன் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ட்ரெயின் கிளம்பியது. வதனாவின் கண்கள் பிளாட்பாரத்தில் நின்றிருந்த அருணையே பார்த்து கொண்டிருந்தது. அவனும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான், கையை கூட அசைக்காமல். ஊட்டிக்கு வரும்போது அத்தனை உற்சாகமாக இருந்த வதனா இப்போது மிகவும் சோர்ந்து போயிருந்தாள். பாட்டிதான் அவளை தேற்ற வேண்டியிருந்தது. மறுநாள் சோர்ந்த முகத்துடன் ட்ரெயினை விட்டு இறங்கிய வதனாவை இரு கைகள் மென்மையாக பிடித்து கொண்டது. நிமிர்ந்து பார்த்தவளுக்கு இன்ப அதிர்ச்சி. அவள் எதிரில் நின்று கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல, அருணேதான். வதனாவின் முகம் மட்டுமல்ல, வதனமும் தாமரையாய் மலர்ந்தது. வதனா, மாப்பிள்ள உன்னை விட ரொம்ப ஃபாஸ்ட். உங்களை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி அவர் இங்கே வந்துட்டாரு. உங்களை ரிசீவ் பண்ண நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். நீங்க எல்லாரும் சம்மதிச்சா நான் என் வதனாவை இப்படியே கூட்டிட்டு போகட்டுமான்னு கேட்கிறாரு. என்னம்மா சொல்லட்டும்? சித்தப்பா ராகவன் கேட்க, சொல் வதனா, வீட்டுக்கு போகலாமா இல்ல இப்படியே கிளம்புறியா? சித்தி ஹேமா ஒரு புறமும் பாட்டி கேட்க, வெட்கத்தில் ஓட முயன்ற வதனாவின் கைகளை பற்றி தன்னிடம் இழுத்து கொண்டான் அருண். வதனா, எங்க ஓட பாக்குற? என்னையும் என் காதலையும் ஏற்றுக்கொண்ட பின் நீ எங்கே வேண்டுமானாலும் ஓடலாம் என்று அவள் காதில் கிசுகிசுத்தான் அருண்மொழி. வலிக்காமல் அருண்மொழியை கிள்ளிய வதனா அவன் கைகளை இறுக பற்றி கொண்டாள். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.